வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இதே போல் சட்னி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன் அடுப்பில். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க. பருப்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவு நிறம் மாறி வரணும். இது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 வரமிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி பழம் மீடியம் சைஸில் சின்ன பழமாக ஒரு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க. நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருவோம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சட்னியை பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக கரைச்சி தண்ணி சட்னி போலவும் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் திக்காக கூட வச்சு சாப்பிட்லாம். எப்படி வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்குங்க. இப்போ சட்னி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிப்பு, கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். தாளிப்பை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டோம்னா போதும். சட்னி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்குது. நல்ல சூடான இட்லி, ஊத்தாப்பத்து கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.